How to select good packers and movers. இப்போ பேக்கர்ஸ் மூவர்ஸ் பிஸ்னஸ் வந்து அதிகமாகி போயிடுச்சு. ஸோ ஹவுஸ் ஹோல்ட் ஷிஃப்டிங்க்கு வந்து நீங்கள் எப்படி ஒரு நல்ல பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வந்து வெரிஃபை பண்ணி கண்டுபிடிக்கிறத பற்றி நான் வந்து ஒரு ஜஸ்ட் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். நம்ம ஃபோன்லேயே நம்ம எந்த ஒரு டீட்டெயில்ஸ்னாலும் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நம்ம என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் என்ன சர்ச் பண்ண போகிறீங்களோ அந்த பர்டிகுலர் லொக்கேஷனோட இதை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த மேப் லொக்கேஷன் இருக்கா இல்லையான்னு பாருங்கள். ஸோ அதோட ரிவ்யூஸ், சர்வீசஸ், ஃபோட்டோஸ், இமேஜஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அந்த கம்பெனியோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், யூடியூப், ஸோ இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். லோகோஸ், ஃபோன் நம்பர், அட்ரஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து சேமாக இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்ட்டு ஒரு தடவை ஜஸ்ட் ஒரு வெரிஃபை பண்ணி பார்த்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும், இது வந்து ட்ரஸ்டட் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸா இல்லையான்ட்டு. அதே மாதிரி அதில் என்னென்ன இருக்குன்ட்டு பார்த்துக்குங்க. கண்டென்ட்டில் ஏதாச்சும் ஜிஎஸ்டி நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, எந்த சிட்டி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்ட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் நோட் டவுன் பண்ணி நெக்ஸ்ட் அந்த கம்பெனியில் கொட்டேஷன் கேளுங்க. கொட்டேஷன் கேட்கும்போது அவங்க வாட்ஸ்அப்லேயோ டெஸ்ட் மெசேஜ்னா அக்செப்ட் பண்ணாதீங்க. பிடிஎஃப் தான் மஸ்ட்டுன்னு கேளுங்க. அந்த பிடிஎஃப்ல மேலே அந்த கம்பெனி இதில் வந்து ஜிஎஸ்டி நம்பர், ஃபோன் நம்பர், அட்ரஸ்ஸு இது எல்லாமே நம்ம வெரிஃபை பண்ணதில் எல்லாமே மேட்ச் பண்ணி பாருங்கள், எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு. ஏதாச்சும் மிஸ்மேட்ச் இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி வந்து ரிஜெக்ட் பண்ணிடுங்க. ஸோ ஏதோ ஒரு ராங்காக நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இது எல்லாமே ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிடுங்க மறக்காமல். அப்புறம் அந்த கம்பெனி கொட்டேஷன் வாங்கிட்டோம், அதில் உள்ள ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும். அது வந்து நம்ம ஜிஎஸ்டி நம்பர் வந்து வெரிஃபிகேஷன் நம்ம வந்து கூகுளில் சர்ச் பண்ணாவே இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் வரும். இந்த போர்ட்டலில் அந்த ஜிஎஸ்டி நம்பரை வந்து நம்ம டைப் பண்ணி அதை வந்து நம்ம வெரிஃபை பண்ணிடுறோம். ஸோ இது எதுக்குன்னா, சப்போஸ் அந்த ஜிஎஸ்டி நம்பர் ஆக்டிவ்ல இருக்கா இல்லையா, இந்த கம்பெனி எத்தனை வருஷத்துல இருந்து இருக்கு, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரியறதுக்காக தான் நம்ம இதை பண்றோம். இது உண்மையாவே மதுரையில இருக்கா இல்லையா, அதுவும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த ஜிஎஸ்டி நம்பர் மூலியமாவே தெரிஞ்சிடும். இந்த கம்பெனி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் இருக்கு, இந்த கம்பெனி என்னென்ன சர்வீஸ் பண்ணது, அந்த HSN கோடு மூலியமாவே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக இந்த ஜிஎஸ்டி நம்பரை வந்து நம்ம வெரிஃபை பண்ணுறோம். ஸோ இதை வச்சு தான் அந்த பிஸ்னஸ் வந்து வேலிடேட் பிஸ்னஸ், கரெக்டான பிஸ்னஸ் பண்ணுற ஆளுன்ட்டு நம்ம வந்து கரெக்டான கம்பெனின்னு சூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டோம். ஸோ என்னோட கம்பெனி மாதிரியே வந்து 2 டூப்ளிகேட் கம்பெனிஸ் வரை இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து நிறைய வெப்சைட்டில் வந்து இப்படி மாற்றி மாற்றி பண்ணுறாங்க. ஸோ அதை எதையும் பிலீவ் பண்ணிடாதீங்க. ஸோ எந்த ஒரு இதானும் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இருந்தாலும் கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு எதுவாக இருந்தாலும் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணுங்கள். லம்பான அமௌண்ட் பே பண்ணாதீங்க. ஏன்னா உங்களோட திங்ஸ் வந்து சேஃப்டியாக அவங்க கொண்டு வருவாங்களா மாட்டாங்களான்ட்டு நல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணுங்கள் கம்பெனியை. ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.